அன்பு நண்பர்களே, ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன், சென்னை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கதை விதை நிகழ்விலே, நாட்டில் என்ன நடந்தால் என்ன, நாம் நம்மை செம்மையாய், ஏட்டில் எப்படி எழுதினால் என்ன, ஏழைக்கு அப்பா அம்மையாய், காட்டில் வெள்ளாமை பொங்கி வழிய கலப்பை தூக்கி உழுது, வீட்டில் ஏழைகள் வறுமை அழிய வல்லமை பெற்ற விழுது. காட்டில் வெள்ளாமை பொங்கி வழிய கலப்பை தூக்கி உழுது, வீட்டில் ஏழைகள் வறுமை அழிய வல்லமை பெற்ற விழுது. பஞ்சம் இல்லா நெஞ்சின் உள்ளே வாத விவாதம் இல்லை, தஞ்சம் புகும் எண்ணத்தின் வெளியே தூய்மை இல்லா தொல்லை. கஞ்சம் இருந்தால் தூக்கி மாற்று, கருணை மனதில் ஏற்றி, அஞ்சா நெஞ்சத்தை நோக்கி போற்று, அற்ப ஆசை வெளியேற்றி. கஞ்சம் இருந்தால் தூக்கி மாற்று, கருணை மனதில் ஏற்றி, அஞ்சா நெஞ்சத்தை நோக்கி போற்று, அற்ப ஆசை வெளியேற்றி. சுகமும் துக்கமும் மானிட வாழ்வில் சொந்த பந்தம் போன்றது, அகமும் உரமும் அன்பை வழியில் ஆசை கோபத்தை வென்று. தகவல் உணரும் நம்பிக்கை பெற்று தலைமை பொறுப்பில் ஏறு, அகவை ஆயினும் உரிமை ஏற்று ஆலோசனை நன்கு கூறு. தகவல் உணரும் நம்பிக்கை பெற்று தலைமை பொறுப்பில் ஏறு, அகவை ஆயினும் உரிமை ஏற்று ஆலோசனை நன்கு கூறு. அற்ப சுகத்தை மனதில் எண்ணல், ஆங்கே பாலியல் தொல்லை, கற்க வைத்து வண்ணம் பண்ணல், கடமை உணர்வின் இல்லை. அற்ப சுகத்தை மனதில் எண்ணல், ஆங்கே பாலியல் தொல்லை, கற்க வைத்து வண்ணம் பண்ணல், கடமை உணர்வின் எல்லை. சிற்பம் போன்ற மனைவி இருந்தும் சீக்கு மனதில் பிடித்து, ஏற்றுக்கொண்டோம் போதை விருந்தும் ஏழை வாழ்வில் துடித்து. சிற்பம் போன்ற மனைவி இருந்தும் சீக்கு மனதில் பிடித்து, ஏற்றுக்கொண்டோம் போதை விருந்தும் ஏழை வாழ்வில் துடித்து. வருங்காலம் இளைஞர் கூட்டம் வெற்றி தேடி கொடுத்து, இருள் அகல புதுமை நாட்டம் இன்றே வாடிக்கை தடுத்து. பொருள் வரவை பெருக்கும் ஆட்டம் பொய் புரட்டை உடைத்து, கருணை கடலாய் கொடு ஊட்டம் கடமையில் கண்ணியம் எடுத்து. நதிகளை ஒன்றாய் இணைப்போம் என்றார், நாதியற்று போச்சு, சதியாம் கருப்பை மீட்போம் சொன்னார், சந்தி சிரிக்கல் ஆச்சு. நதிகளை ஒன்றாய் இணைப்போம் என்றார், நாதியற்று போச்சு, சதியாம் கருப்பை மீட்போம் சொன்னார், சந்தி சிரிக்கல் ஆச்சு. மதுக்கடைகளை மூடுவோம் என்றோர் மதிமயங்கி நாட்டில், விதி வசமென ஏழை மக்கள் வறுமை பொங்கி வீட்டில். மதுக்கடைகளை மூடுவோம் என்றோர் மதிமயங்கி நாட்டில், விதி வசமென ஏழை மக்கள் வறுமை பொங்கி வீட்டில். நன்றி, வணக்கம்.